ஜெபம், அந்த ஜெபம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா தான் இருந்துச்சு. வாழ்க்கை அதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஜெபத்தின் வல்லமை முடிவில் இருக்கிறது. கையை தட்டுங்க அவருக்கு. The power of prayer is having concentration on the main product. That is what the result of your prayer. உங்கள் ஜெபத்திலே சார் அப்படியே நீங்கள் ஜெபிக்கும் போது எம்மளை வந்து சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி நல்லா இருந்துச்சு சார் நாய். சிலர் சார் ஐஸ் வாட்டர் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு சார் நாய். இன்னொருத்தர் ஆண்டவர் எனக்கு அந்த அனுபவத்தை தர மாட்டீங்களா? வா, எதுக்கு அவர் தரணும், நானே ஊற்றுறேன் உனக்கு. ஒரு ஐஸ் வாட்டர் கேன் எடுத்து ஊற்றிடுங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி குழுகுலுன்னு இருக்கிறதுக்காக தேவன் ஒன்று ஜெபிக்க கூப்பிடலை. அதை நான் சொல்ல வரேன். அது இருந்தால் நல்லது, நல்லது. அதிலே உங்கள் மனதை செலுத்தாதிருங்கள். நாட் வித் சூப்பர் நேச்சுரல் வந்து என்ன சொல்ற வந்து எக்ஸ்பீரியன்ஸ், பட் த சூப்பர் நேச்சுரல் காட். Not with, you don't be connected with supernatural experience, but be connected with the supernatural God. Supernatural God. அதான் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதிருங்கள். அது இருக்கலாம், சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஹைலி மெச்சூர்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், எப்பவுமே when we hear the voice of God, inner voice ஒன்று இருக்கு, audible voice ஒன்று இருக்கு. audible voice is super experience. என் வாழ்க்கையில் ரொம்ப ரேராக தான் வந்து இந்த audible voice experienceல வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் but the matured experience is not hearing the audible voice but the inner voice. பைபிளில் பாருங்களேன், யாரெல்லாம் இருதய கடினத்தோடு இருக்கிறார்களோ, ஒன்றை கேட்பதற்கான மனநிலை இல்லாத இருக்கிறார்களோ, அப்பதான் தேவன் காதுல கேட்கிற மாதிரி பேசுறாரு. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினாய்? ஏன் சவுல் இருதயம் இறுகி இருக்கு, அதனால கேட்கிற மாதிரி பேசுறாரு. சாமுவேலே சாமுவேல் என்றார், ஏன்னா சாமுவேல் சின்ன பையன். அப்ப காதுல கேட்கிற மாதிரி பேசுனா நீங்க யாரு? நம்ம யாரு? உள்ள பேசுனா நம்ம பெரிய ஆளு. நான் உங்களுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறார், சந்தோஷப்படுங்க. நான் இயேசுநாதர்கிட்ட ஆடிபிளா பேசினாரு. இயேசுநாதர் எது பிதா இயேசுநாதர் அதிகமாக பேசினார் தெரியுமா? 100% இன்னர் மேன்லாம் பேசினார். 2 இடத்துல ஆடிபிளா பேசினார். அந்த 2 இடத்துலையும் அவருக்காக பேசல. ஒரு இடத்துல பேசுறாரு, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன்றாரு. எங்க? லாஸ்ட் சீன்ல அந்த சவுண்ட் தண்டர் மாதிரி வருது. உடனே மிரள்றான், அம்பிட்டு போயிடும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் பார்க்க இந்த சத்தம் இப்ப வந்துச்சு, அது என் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தமே வந்ததுன்றார். ஏன்னா எனக்கு இவ்வளவு சவுண்டே தேவையில்லடா, எனக்கு காது நல்லா கேட்க உள்ள பேசினாலே, நீங்க எல்லாம் கேட்காத ஆளா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த சத்தம் வந்துச்சுன்றாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, எங்க இருந்து வராரு? யோர்தான் நதியில ஞானசானம் எடுத்துட்டு மேல வராரு. இந்த இடத்துல எனக்கு குழப்பம் வந்துச்சு. இந்த இடத்துல மக்கள்கிட்ட பேசல. இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு நான், நீங்க அவர்கிட்ட தானே ஆண்டவரை பேசுனீங்க. கர்த்தர் சொன்ன, அவர்கிட்ட பேசவே இல்லையே. பிதா இயேசுநாட்ட பேசல. இயேசுநாட்ட பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாரு? நீர் என் நேசகுமாரன் இருப்பாரு. அவர்கிட்டே பேசல, இவர் என் நேசகுமாரன் சுத்தி இருக்கு. So என்ன சொல்றேன், don't be connected with supernatural experiences. சில நேரம் ரொம்ப ஆவில நிறைந்து வாழ்க்கையில இதான் ப்ராப்ளம். ஆவில நல்லா நிறைஞ்சு வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாத இருப்பது முக்கியமா? இல்ல அப்படி பார்த்து அமைதியா இருந்து. சில பசங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறதே தெரியாது, மார்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து 1933 பாபர் 1933 பாபர் 1933 பாபர் 1963 அப்படின்னா 1000 எல்லாம் எதை ரொம்ப கத்துனானோ அதை கேட்பாங்க. தெரியலையே சார், என்னடா நீ தவிர படிச்சுக்கிட்டு, இவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறத கேட்டால் இன்னொருத்தன் பாயிண்ட் எடுத்துக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, the decorative words in prayer, it may be a gift. அதை நான் என்றைக்குமே குறைச்சி பேச மாட்டேன். நான் அதை ரசிப்பேன், அப்படியே பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு அழகு. ஆனால் அதை விட முக்கியமானது, it based on the result of the prayer. சிலர் அழகாய் ஜெபிப்பார்கள், decorative, but your mind must be connected with the result of the prayer. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். Experiences is by products.
பட் த ரிசல்ட் இஸ் த மெயின் ப்ராடக்ட். ஆமென் சொல்லுங்க. கேக்கு செய்கிறாங்க. வாட் இஸ் தட்? ப்ளம் கேக்கு. அழகா கல்யாணத்துக்கு செய்கிறாங்க. அது என்ன ப்ராடக்ட்டு? மெயின் ப்ராடக்ட். அது அழகாக செஞ்சு முடிச்சு கேக்கு எடுத்து வைக்கும்போது அப்படியே உதிர்ந்து கிடக்குது கேக்கு தூள். அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க? எடுத்து அப்படியே உருட்டினாங்க. உருட்டி 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 இந்த மிஞ்சின கேக்கு ஆப்பிள் கேக் அப்படின்னு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் பை ப்ராடக்ட். இந்த பை ப்ராடக்ட்டுக்காக மெயினாகவே இருக்கக்கூடாது. ஆப்பிள் கேக்குக்காக ஒருத்தன் பேக்கரி வச்சுருந்தானா அவன் வந்து அழிஞ்சிட்டான், அவன் வந்து இது நொடிஞ்சிட்டான்னு அர்த்தம். சோப்பு கட் பண்ணிட்டே வராங்க. அது சோப்பு வெளியே போயிட்டு இருக்கும்போது தூளெல்லாம் அப்படி எடுத்து ஒரு பாக்கெட்டை போகிறான்னு போட்டு வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு கையில் கொடுத்துறாங்க. இது என்னது? உதிர்ந்தது. ஒரு காலத்தில் மக்கள் வந்து சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த உதிர்ந்ததெல்லாம் விற்று இதை விட்டுட்டு உதிர்ந்ததுக்கு காசை கூட்டிட்டாங்க ரேட்டு. அதான் சார் பவுடர் தான் சார் நல்லா இருக்கு, பவுடர் நல்லா இருக்குன்னா அது வந்து வீணாக போனதுரா. இப்போ மக்கள் வந்து மெயின் ப்ராடக்டை விட்டுட்டு பை ப்ராடக்ட் பக்கமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம், அந்த ஜெபம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா தான் இருந்துச்சு. வாழ்க்கை அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. ஜெபத்தின் வல்லமை முடிவில் இருக்கிறது. கையை தட்டுங்க அவருக்கு. இப்போ நான் கடைசியாக வரும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு எப்போவுமே ஜெபிச்சு தான் வருவேன். நான் நின்று ஆண்டவரே இந்த இதை ஆசீர்வைங்க. அப்போ வெளியே வரேன். அவன் என்ன சொல்கிறாரு? ஒரு பவர்ஃபுல்லாக இன்னைக்கு இருக்க போகுதுரா. எது? பைபிள் ஸ்டடி. ஏன்னா என்னுடைய பதில் எப்பொழுதும் ஜெபத்தில் வரும் வார்த்தையை சார்ந்ததல்ல, ஜெபிக்கிறனுடைய மனநிலையை சார்ந்தது. நீ 4 வார்த்தை வெளியே சொன்ன, ஆனால் எனக்குள்ள மைண்டில் 400 மெசேஜை எனக்கு பாஸ் பண்ணிட்டேன். கைத்தறிகள் அவருக்கு. நான் வெளியே வரேன். The result of the power of prayer, it dwells on and the thoughts of the praying man. ஜெபத்தின் ரகசியம் ஜெபிப்பனுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் 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 இருதயம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. மொழிபெயர்ப்பு, சிறந்த மொழிபெயர்ப்பு சொல்றேன். ஜெபத்தில் எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கனெக்டட் வித் டிசையர், கனெக்டட் வித் தாட்ஸ், கனெக்டட் வித் ஹார்ட். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லுது, நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் எங்க இருக்கு? திரும்ப இங்கே தான் வருது. அப்போ ரிசல்ட் இதில் இருக்கா? இதில் இருக்கா? கையை தட்டு.